வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பண்ருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாண்டியப்பனின் காட்சி ஊடகம். என் பாட்டன் வாஞ்சிநாதன். நான் உங்கள் பண்ருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாண்டியப்பன். தேச விடுதலையில் தியாக சுடர்கள் எனும் தொடரை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திருநெல்வேலி சீமை வழங்கிய பூலித்தேவன் முதற்கொண்டு என் பாட்டன் பாரதி வரையில் வ.உ. சிதம்பரம் போன்ற மிகச்சிறந்த விடுதலை வீரர்களை எல்லாம் அளித்த நல்லை மண் எனது பாட்டன் வீரன் வாஞ்சிநாதனையும் வழங்கியிருக்கிறது. வாஞ்சிநாதனை பற்றி பார்க்கணுன்னா நிறைய வரலாற்று காணாமல் செய்யப்பட்டிருக்கிறது. வாஞ்சிநாதனை பற்றி ஒரு புகைப்படம் எடுக்கணுன்னா கூட நம்ம தேடி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அவருடைய சுதந்திர போராட்டத்தின் பங்கு என்பது அளப்பரியது. அத்தனை மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக இருந்த வாஞ்சிநாதனை பற்றி நம்ம அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு, நம் குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதன் வாயிலாக கடந்த கால விடுதலை போராட்டத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் ரகுபதி ருக்குமணி தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தார் வாஞ்சிநாதன். 10ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு திருவனந்தபுரம் ஸ்ரீமூலம் திருநாள் கல்லூரியில் சேர்ந்து அங்கே பிகாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதை இடையில் விட்டுட்டு வந்து வனத்துறையில் வேலைக்கு செய்கிறாரு. வனத்துறையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பணியையும் துறந்து விடுதலை போராட்டத்தின் மீது தான் கொண்ட பற்றின் காரணமாக அந்த பணியை விட்டு வெளியே வந்துடுறாரு. அங்கே அதிலிருந்து வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சுதந்திர போராட்டத்தில் பண்ணுறார். புனலூர் வனத்துறையில் திரும்ப வேலைக்கு சேர்ந்து அந்த வனத்துறை வேலையும் விட்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாரு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிறையில் இருந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் சிவாவையும் கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்த கொடியவன் நெல்லை மாவட்டத்தின் சப் கலெக்டராக இருந்த ராபர்ட் வில்லியம் டி எஸ்காட் ஆஷ் என்பவனாகும். அவனை வந்து எப்படியும் பழி தீக்கணும், என் சுதந்திர உறவுகளாம் சக போராட்ட வீரர்களாம் வ.உ.சிக்கும் சிவாவுக்கும் கூடிய சித்திரவதை வழங்கக்கூடிய இவனை நாம் எப்படியா தீர்த்து கட்டணுங்கிற நல்ல எண்ணத்தோட விடுதலை போராட்டத்தில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற எண்ணத்தோட 1911ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் திருநெல்வேலி செல்லும் ரயிலில் ஆஷை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு தன்னையும் சுட்டு கொன்றுவிட்டு இறந்து போன மிகப்பெரிய மாமனிதர். இதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இந்த வரலாறுலாம் சுட்டி காட்டி சொல்லணும். என்றால் கடந்த கால வரலாறுகளை இந்த கால வரலாறுகளையும் தெரிந்து கொண்டாதான் வாழ்க்கை எவ்வளவு கொடிது, அது எத்தனை சுவாரஸ்யமானது என்பதை எல்லாம் நம் மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த வகையில் இந்த சிறிய தொகுப்பை உங்களுக்கு முன்வைத்து இதன் வாயிலாக நீங்கள் தேடி வாஞ்சிநாதனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.